இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கடவுளின் மாபெரும் பேரன்பு வெளிப்படுத்தப்பட்ட இந்த மகிழ்ச்சியான கிறிஸ்மஸ் காலத்தை நிறைவு செய்கின்ற இந்த தருணத்திலே வாசிக்கப்படுகின்ற இறை வார்த்தை வாசகங்கள் கடவுளின் அன்பை பற்றிய ஒரு சிந்தனையை நமக்கு வழங்கி கொண்டிருக்கின்றன. குறிப்பாக இந்த வாரம் ஆண்டவருடைய திருக்காட்சி விழாவிற்கு பின் வரக்கூடிய இந்த நாட்களிலே முதல் வாசகமானது திருத்தூதரான யோவான் எழுதிய முதல் கடிதத்திலிருந்து ஒவ்வொரு பகுதியாக நமக்கு வாசித்து காட்டப்படுகின்றது. அன்பை பற்றிய ஒரு தியானம். நேற்றும் கடவுள் அன்பானவர், அவர் நம்மை முதலில் அன்பு செய்தார் என்ற யோவானுடைய அந்த உணர்வுபூர்வமான வார்த்தைகளை நாம் வாசிக்க கேட்டோம். இன்றைய நாளில் வாசிக்கப்பட்ட முதல் வாசகமும் அதனுடைய ஒரு தொடர்ச்சியாக நீட்சியாக புனித யோவான் எழுதிய முதல் கடிதத்திலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு பகுதி. இங்கே அன்பை பற்றி சற்று உயர்வாக, சற்று வித்தியாசமாக ஒரு கண்ணோட்டத்தில் யோவான் நமக்கு சொல்லித் தருகிறார். அன்பு என்பது நாம் ஏதோ விருப்பப்பட்டு அன்பு செஞ்சாலும் செய்யலாம், செய்யாட்டினாலும் இல்லை, அதனால் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி கிடையாது. யோவான் ரொம்ப தெளிவாக சொல்கிறார், நாம் ஒருவர் மற்றவர் மீது அன்பு கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். கடமைன்னு சொல்லி முடிச்சிட்டார். இது ஆப்ஷனல் கிடையாது. மற்றவங்களை அன்பு செய்ய வேண்டும் என்பது நமது விருப்பத்தால் அல்ல, கட்டாயமாக மற்றவர்களை அன்பு செய்ய வேண்டும். யாரையும் பகைமை பாராட்டக்கூடாது, அடுத்திருப்பவரை அன்பு செய்ய வேண்டும். இது நமது கடமை. இது கிறிஸ்தவர்களின் அடையாளம். யோவானுடைய வார்த்தை மிகவும் ஆழமான வார்த்தை. ஏன் அப்படின்னாக்கா அதுக்கு காரணம் சொல்கிறாரு. யோவான் எழுதிய முதல் கடிதம் 4ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே, அவர் தமது ஆவியை நமக்கு அருளியதால் நாம் அவரோடு இணைந்திருக்கின்றோம் எனவும் அவர் நம்மிடம் இணைந்திருக்கின்றார் எனவும் அறிந்து கொள்ளுகின்றோம். கடவுள் தமது ஆவியை நமக்குள் ஊதி நமக்கு உயிர் மூச்சை வர செய்திருக்கிறார். தொடக்க நூல் 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே இதை நாம் வாசிக்கின்றோம். கடவுள் மனிதனை உருவாக்கிய பொழுது அவன் நாசிகளில் தமது உயிர் மூச்சை ஊதவே அவன் உயிர் உள்ளவன் ஆனான். எவ்வளோ அருமையான ஒரு வார்த்தை பார்த்தீங்களா? நாம் எல்லாம் இன்றைக்கி உயிரோடு இருக்கிறோம். சுவாச காற்று, மூச்சு நின்று போச்சுன்னா நம்ம யாரும் உயிரோடு இருக்க போகிறதில்ல. நாம் எல்லாம் உயிரோடு இருக்கிறோம். மூச்சு காற்று, அந்த மூச்சு காற்று யார் கொடுத்தது? கடவுள் கொடுத்திருக்கிறார். அவர் தமது ஆவியை நமக்கு அருளியதால் நாம் அவரோடு இணைந்திருக்கின்றோம். இது மீண்டுமாக கிறிஸ்துவிலே புதுப்பிக்கப்படுகின்றது. யோவான் நற்செய்தி 20ஆம் அதிகாரத்திலே உயிர்த்த ஆண்டவர் தம்முடைய திருத்தூதர்களுக்கு தோன்றிய பொழுது உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லி வாழ்த்திய ஆண்டவர் அவர்கள் மேல் ஊதி தூய ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறார். ஆண்டவர் மீண்டுமாக தமது ஆவியை ஊதி இழந்து போனதை ஆண்டவர் மீண்டுமாக புதுப்பிக்கின்றார். பாவத்தால் கடவுளை விட்டு விலகி வந்த அந்த மனித குலத்தின் மீது மீண்டும் தமது ஆவியை விடுத்து அவர்களை தம்மோடு இணைத்து கொள்கின்றார். எனவே நமது சுவாச காற்று கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்பதற்கு மிகப்பெரிய அடையாளம். சற்று நேரம் கண்களை மூடி அப்படியே சுவாச காற்றை உள்ளிழுங்கள். ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் என்பதை உணர்ந்துங்கள். என்கிட்ட உள்ள பாவம், வேண்டாத தீமை எல்லாம் வெளியே போகணுன்னு அந்த மூச்சு காற்றை அப்படியே வெளியே விடுங்க. சுவாச காற்றை உள்ளிழுக்கும் பொழுது ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் அப்படின்னு சொல்லிக்கொண்டே உள்ளிழுங்கள். என்கிட்ட இருக்க தீமை, பகைமை, கோபம் எல்லாம் வெளியே போகணுன்னு அப்படின்னு மூச்சு காற்றை விடுங்கள். இதுதான் யோவான், ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார், எனவே நாம் ஒருவரை அன்பு செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதற்கு அடையாளமாக சொல்லித் தருகிறார். எவ்வளவு ஒரு உயர்ந்த சிந்தனை பார்த்தீங்களா? எனவே அன்பு என்பது இட் இஸ் நாட் ஆப்ஷனல். we have to love one another because God has loved us. கடவுள் நம்மை அன்பு செய்திருக்கிறார், எனவே நாம் ஒருவரை அன்பு செய்ய வேண்டும் என்பது நமது கடமை. அதுவே கிறிஸ்தவ பண்பு, அதுவே கிறிஸ்தவ அடையாளம். சரி, இந்த அன்பு செய்கின்ற பொழுது என்ன நடக்குது அப்படின்னாக்க, அன்பில் அச்சத்திற்கு இடமில்லை. அன்பு இருந்தால் அங்கே பயம் இல்லை, மாறாக நிறை அன்பு அச்சத்தை அகற்றிவிடும்.
ஏனெனில் அச்சத்தில் தண்டனை உணர்வு அடங்கியுள்ளது. அச்சம் கொண்டுள்ளவரிடம் அன்பு முழு நிறைவு அடையாது. யோவானுடைய இந்த இறைவார்த்தை, யோவான் வழியாக நமக்கு வெளிப்படுத்தப்பட்ட இந்த இறைவார்த்தைக்கு அழகான ஒரு விளக்கம். ஒரு முறை நான் ஆலயத்தில் அமர்ந்து ஜெபித்து கொண்டிருந்தேன் தஞ்சையிலே. அப்பொழுது அங்கே குடில் அமைத்திருந்தார்கள். இந்த கிறிஸ்மஸ் காலத்தில் தான் அந்த குடிலை பார்க்க நிறையா பேர் வந்துக்கிட்டு இருந்தாங்க. ஒரு குடும்பம் அங்கே நின்று ஜெபித்து கொண்டிருந்தார்கள். அங்கு ஒரு சின்ன குழந்தை, குட்டி குழந்தை, அது இங்கேயே ஓடி விளையாண்டுட்டு இருந்துச்சு. அப்போ அந்த ஆலயத்திற்குள்ள அந்த குடிலை, கிறிஸ்மஸ் குடிலை பார்ப்பதற்காக ஒரு மனிதர் வந்தார். நல்ல உயரமான மனிதர், நல்ல பருமனான தோற்றம். அவரை பார்ப்பதற்கே கொஞ்சம் கம்பீரமாக இருந்தது. அந்த குழந்தை அவரை நிமிர்ந்து பார்த்துச்சு. சின்னோண்டு குட்டி பிள்ளை நிமிர்ந்து பார்த்தோன்னே அந்த குழந்தை பயந்துருச்சு. என்ன ஆள் அப்படி கம்பீரமாக அப்படி வர்றார். பயந்துட்டு அவர் ஒன்றும் இந்த குழந்தையை மிரட்டலை, உருட்டலை, ஒன்றும் செய்யலை. அவர் வர்றாரு பேசாமல் கோயிலுக்குள்ள. இந்த குழந்தை பயந்து கொண்டு ஓடி சென்று அவருடைய அப்பா தோளில் ஏறிக்கொண்டது. அவங்க அப்பா தூக்கி தோளில் வச்சுக்கிட்டார். அந்த குழந்தை தோளில் சாஞ்சுக்கிட்டு கண்ணு மட்டும் இந்த தோளுக்கு மேலே தெரியுது. தெரிந்து அந்த கம்பீரமான மனிதரை பார்த்து அப்படிங்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த குழந்தை பயந்துருச்சு. ஆனால் அந்த குழந்தை பயந்தோடனே அப்பா தோளில் இருந்தோன்னே அதுக்கு வருது பாருங்க தைரியம். அவங்க அப்பா தோளில் இருந்தோன்னு தைரியம். அவ்வளோ பெரிய மனிதரை பார்த்து இப்படி கை காட்டுது. அவங்க அப்பாவும் சின்னோண்டு சித்தாக தான் இருக்கார், பொசுக்குன்னு இருக்கிறார். ஆனால் அந்த கம்பீரமான மனிதர் அவர் ஒன்றுமே கண்டுக்கல. அவர் பாட்டுக்கு போகிறார், கோயிலுக்கு வர்றார். ஆனால் அந்த குழந்தை அதனுடைய மனநிலை பார்த்தீங்களா? என் அப்பா தோளில் நான் இருக்கிறேன், எனக்கு இனிமேல் பயம் இல்லை. ஆனால் நாம் எல்லாம் கடவுளுடைய தோளில் இருக்கிறோம். கடவுள் நம்மை சுமந்து காக்கின்ற கடவுள். நமக்கு அந்த அன்பை உணர்ந்திருந்தால் அச்சம் இல்லை. அதுதான் யோவான் சொல்றார். அன்பு அச்சத்தை அகற்றிவிடும். அந்த குழந்தைக்கு அப்பா மேலே அவ்வளவு அன்பு, பாசம். அப்பா என்னை அன்பு செய்கிறார், எப்படி என்னை காப்பாற்றுற, எவ்வளோ பெரிய எதிரியாக இருந்தாலும் காப்பாற்றுற, அவ்வளோ நம்பிக்கைங்க அந்த குழந்தைக்கு. நமக்கு இருக்கா அந்த நம்பிக்கை? இந்த யோவான் வழியாக கடவுள் வெளிப்படுத்திய அந்த இறைவார்த்தைக்கு இது ஒரு பெரிய கமெண்ட்ரி, பெரிய டிக்ஷனரி, பெரிய விளக்கம். இந்த குழந்தையினுடைய செயல் ஒரு பெரிய விளக்கம். அதை பார்த்தோன்னு எனக்கு அப்படியே இறையியல் சிந்தனை சிறகடித்து பறக்க ஆரம்பித்து விட்டது. இதுதான் யோவான் சொல்லிக் கொடுக்கிறார். அன்பு இருக்கிற இடத்தில் அச்சத்தில் இடமில்லை. கடவுள் நம்மோடு இருக்கிறார், அந்த அன்பை உணர வேண்டும். இதைதான் புனித பவுலடியார் எபேசியருக்கு எழுதிய கடிதம் 3ஆம் அதிகாரம் 18வது இறைவசனத்திலே அழகாக சொல்லுகிறார். நாம் அனைவரும் இறை மக்களோடு இணைந்து, நாம் எல்லாம் இங்கே இருக்கோம் இறை மக்களோடு இணைந்து, நீங்களும் நானும், நாம் அனைவரும் இறை மக்களோடு இணைந்து கிறிஸ்துவின் அன்பின் நீளம், அகலம், உயரம், ஆழம் இவற்றை உணர்ந்து அறிவுக்கு எட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள ஆற்றல் பெறுவோமாக. எவ்வளோ அழகான வார்த்தை பார்த்தீங்களா? பவுலடியார் ஆண்டவருடைய அன்பை உணர்ந்து, ஏன்னா அவர் சவுலாக இருந்த பொழுது கிறிஸ்தவர்களை துன்புறுத்தினார், கிறிஸ்தவர்களை கொல்ல வேண்டும் என்று வெறியோடு இருந்தார். அத்தகைய ஒருவர் மீது கடவுள் தமது அன்பை பொழிந்து அவரை ஒரு திருத்தூதர் நிலைக்கு, நற்செய்தி அறிவிப்பாளராக அவரை உயர்த்துகிறார். அதனால தான் கடவுளுடைய அன்பை ரொம்ப ஆழமாக உணர்ந்தவராய் எபேசியருக்கு எழுதிய கடிதம் 3ஆம் அதிகாரத்திலே 18வது வசனத்தில் எழுதுகிறார். கிறிஸ்துவின் அன்பை நான் தனியாக சுவைச்ச பத்தாது, எல்லோரும் இறை மக்களோடு இணைந்து இன்னைக்கு நாம தான் சுவைச்சுக்கிட்டு இருக்கிறோம். உண்டா இல்லையா? இந்த ஆலயத்திலே, அன்னையின் திருத்தலத்திலே, இந்த திருப்பலியிலே பங்கு பெறுகின்ற பொழுது கடவுளின் அன்பை இந்த திருப்பலியிலே நாம் சுவைத்து கொண்டிருக்கின்றோம். கிறிஸ்துவின் அன்பின் நீளம், அகலம், உயரம், ஆழம் ஃபுல்லாக அப்படியே மெஷர் பண்ணிட்டார். அதை உணர்ந்து, சும்மா அனுபவிக்க முடியாது, அந்த அன்பை உணர வேண்டும். அந்த குழந்தை அப்பாவோட அன்பை உணர்ந்திருக்கு. அதனால தான் கான்ஃபிடெண்ட்டாக, நம்பிக்கையோடு அவங்க அப்பா தோளில் ஏறிட்டு அந்த வலிமையான ஆளை பார்த்து இப்படி சொல்லுது. அன்பின் நீளம், அகலம், உயரம், ஆழம் இவற்றை உணர்ந்து அறிவுக்கு எட்டாத, நம்ம அறிவுக்கு அது தென்படாத, அறிவுக்கு எட்டாத அந்த அன்பை, கடவுளுடைய அன்பை அறிந்து கொள்ள ஆற்றல் பெறுவோமாக. அந்த ஆற்றலை யார் கொடுக்கிறார் அப்படின்னா தூய ஆவியானவர் கொடுக்கிறார். எனவே அன்பு இருக்கின்ற இடத்திலே அச்சத்திற்கு இடமில்லை. அதுதான் இன்னைக்கு நற்செய்தி. இயேசுனுடைய சீடர்கள் இயேசுனுடைய அன்பை சுவைத்திருக்கிறார்கள், நேற்றைய நற்செய்தி, அதற்கு முந்தின நம்மளாம் வரிசையாக நம்ம வாசிக்கிறோம்.
கடவுள் இறைமகன் இயேசு ஆயனில்லா ஆடுகளைப் போல் மக்கள் இருந்ததைக் கண்டு அவர்களுக்கு நெடுநேரம் போதிக்கலானார், நீண்ட நேரம் போதிக்கலானார் என்று நற்செய்தியாளர் சொல்லுகிறார். அவர்கள் பசியாக இருக்கிறார்கள், அவர்களுக்கு உண்ண ஏதாவது கொடுங்கள் அப்படின்னு சொல்லி 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் எத்தனை பேருக்கு கொடுத்தாரு? 5000 பேருக்கு கொடுத்தாரு. வெரி குட். அப்படி ஆண்டவர் தமது அன்பை வெளிப்படுத்துகிறார். இயேசு கிறிஸ்துவில் அன்பு வழிந்தோடுகிறது, பெருக்கெடுத்து வெளிப்படுத்தப்படுகின்றது. இந்த அன்பை எல்லாம் சுவைச்சிட்டாங்க. அதுக்கு முன்னாடி தான் திருத்தூதர்கள் ஆண்டவருடைய அந்த வல்லமையை பெற்றவர்களாய் எல்லா இடத்திற்கும் போய் நற்செய்தி அறிவித்து பேய்களை ஓட்டி நோய்களை எல்லாம் குணமாக்கிட்டு வராங்க. எல்லாத்தையும் அனுபவித்த அந்த சீடர்கள் இப்போ படகுல போயிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப அழகாக மார்க்கு நற்செய்தி விவரமாக சொல்லப்பட்டிருக்கிறது. படகில் செல்லுகின்ற பொழுது எதிர்காற்று அடித்ததால் படகு தண்டு வலிக்கிறார்கள். அந்த துடுப்பை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் படகு அங்கேயே தான் நின்றுட்டுருக்கு. எதிர்காற்று அடிக்கிறதுனால படகு மூவ் ஆகலை. 4ஆம் காவல் வேலை அப்படின்னா என்னன்னாக்க, இரவை 4 பகுதிகளாக ரோமியர்கள் பிரித்தார்கள். அப்படி தான் அந்த காலத்தில் கணக்கு போட்டாங்க. இந்த 4ஆம் காவல் வேலை அப்படிங்கிறது விடியறதுக்கு முன்னாடி உள்ள அந்த 3 hours, 3 மணி நேரம். அதிகாலை 3 மணியிலிருந்து 6 மணி வரை இரவு முழுவதும் அவர்கள் துடுப்பு போடுறாங்க. ஆனால் படகு போவே இல்லை. எவ்வளோ பரிதாப நிலை பார்த்தீங்களா? அவங்க ஏற்கனவே உடல்லாம் சோர்ந்து போயிருக்கிறாங்க. அப்போ ஆண்டவர் அங்கே வருகிறார். தங்களை அன்பு செய்த ஆண்டவர் வருகிறார், வேற யாரும் அல்ல. ஆனால் இவர்கள் என்ன பண்ணுறாங்க? அவர்கள் அஞ்சினார்கள். ஐயோ பேய் அப்படின்னு கத்துறாங்க. ஆண்டவரை பார்த்து பேயின்னு கத்துறாங்க. அப்போ தான் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? அந்த வார்த்தை தான் இங்கே எழுதி, துணிவோடு இருங்கள். ஏன் பயப்படுறீங்க? என்னுடைய அன்பை நீங்கள் சுவைத்தது இல்லையா? அந்த குழந்தைக்கு இருக்கிற அந்த நம்பிக்கை நமக்கு ஏங்க இல்லை? அந்த குழந்தைக்கு அப்பா மேலே அவ்வளோ நம்பிக்கை, ஒரு மனிதர் அவர் மேலே அவ்வளோ நம்பிக்கை. ஆனால் நாம் கடவுள் நமக்கு எவ்வளோ காரியம் செய்தாலும் நாம் அஞ்சி நடுங்குகின்றோம். ஆண்டவர் நமக்கு கொடுத்தது கோழை உள்ளத்தே அல்ல. புனித பவுலுடைய தீமோத்தேயுவுக்கு எழுதிய 2வது கடிதம் 1 அதிகாரத்தில் எழுதுகிறார், ஆண்டவர் நமக்கு கொடுத்தது கோழை உள்ளத்தை அல்ல, உறுதி தரும் உள்ளத்தை கொடுத்திருக்கிறார். எனவே இந்த சீடர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், துணிவோடு இருங்கள், நான் தான் இயேசு அப்படின்னு சொல்லி அந்த காற்றும் கடலும் அடங்கி விடுகிறது. ஆண்டவரது பிரசன்னம் வந்தோடனே எது அவங்களுக்கு பிரச்சனையாக இருந்துச்சோ அந்த பிரச்சனையை அடங்கிடுச்சு. ஆண்டவரது அன்பை சுவைக்க தொடங்கிய அந்த வினாடியே அவருடைய பிரச்சனையெல்லாம் மறைந்து போய் கடல் அமைதியாக இருக்கிறது. அவர்கள் பத்திரமாக கரை சேருகிறார்கள். இந்த இறைவார்த்தை நமக்கு சொல்லிக் கொடுக்கின்ற பாடம் என்ன? நமது வாழ்க்கையில் எதிர்காற்று நிறைய அடிக்குது, எல்லா பக்கத்துலேருந்து அடிக்குது, சுற்றி அடிக்குது. நாம் வாழ்க்கையில் முன்னேறணும்னு நினைக்கிறோம். ஆனால் இவ்வளவுதான் நாம் கடினமாக உழைச்சாலும் துடுப்பு போட்டாலும் வாழ்க்கையில் முன்னேற முடியலே. அங்கலாய்க்கிறீர்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், துணிவோடு இருங்கள், நான் உங்களோடு. உங்கள் வாழ்க்கையில் நான் வெற்றி பெறச் செய்வேன். உங்கள் வாழ்க்கையில் நான் முன்னேற்ற பாதையை நோக்கி உங்களை நடத்தி செல்வேன். நோயினால் துன்புகிறாயா? உனக்கு சுகம் தருவேன். அதனால தான் ஆரோக்கிய மாதா, சுகம் தரும் மாதா, அவர் லேடி ஆஃப் குட் ஹெல்த். இந்த வார்த்தைகளை நாம் நம்ப வேண்டும். இந்த அச்சம் இருக்கும் இடத்தில் நிறை அன்புக்கு இடமில்லை, நிறை அன்பு இருக்கும் இடத்தில் அச்சத்திற்கு இடமில்லை. பழைய ஏற்பாட்டிலிருந்து ஒரு நிகழ்வை உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். தொடக்க நூல் 27ஆம் அதிகாரம். ஈசாக்கின் 2 புதல்வர்கள். அபிரகாமின் மகன் ஈசாக்கு, ஈசாக்கு 2 புதல்வர்கள், ஏசா, யாக்கோப்பு. அப்போ யாக்கோப்பு இளையவன், ஏசா மூத்த மகன். இளைய மகன் தந்தையினுடைய ஆசிரை பெற்றுக்கொள்கிறான். மூத்த மகன் வெளியில் போயிருக்கும்போது நிறைய ஆசிரை பெற்றுக்கொள்கிறான். எனவே மூத்த மகன் ஏசா வந்தவுடன் தனக்கு ஆசீர் வழங்கும்படியாக கேட்ட பொழுது அவங்க அப்பா சொல்கிறாரு, ஆசீர்வாதத்தை இளைய மகன் உடைய தம்பிக்கு கொடுத்துட்டப்பா, உனக்கு கொடுக்க முடியாது அப்படின்னோன்னு அவனுக்கு வெஞ்சினம். நான் சுருக்கமாக சொல்லுகிறேன். தொடக்க நூல் 27ஆம் அதிகாரம் வீட்டில் போய் வாசிச்சு பாருங்கள். அவன் வெஞ்சினம், பயங்கர கோபம். என்னை ஏமாற்றி என் தம்பி சொத்தெல்லாம் அபகரிச்சிட்டானே. இன்றைக்கி குடும்பத்தில் எவ்வளோ சொத்து பிரச்சனை. அண்ணன் தம்பி, அண்ணன் அக்கா, தம்பி தங்கச்சி, இப்படி எவ்வளோ இடத்துல சொத்து பிரச்சனை பைபிளில் இருக்குங்க. ஏசா வெஞ்சினம் கொண்டு, எவ்வளோ தூரத்துக்கு அவன் சினம் கோபம் போயிடுச்சுனாக்க அவன் தனக்குள்ளே சொல்கிறான். மைண்டு வாய்ஸ்ன்னு நினச்சிட்டு சத்தமாக பேசுகிறான். மனசுக்குள்ளே நினைக்கிறேன் நினச்சிட்டு வாய் சத்தமாக பேசுது. அவ்வளோ குழம்பி போய் அவ்வளோ கோபம். என்ன சொல்கிறான்? என்னுடைய தந்தை இறந்த பிறகு
என் தந்தைக்காக துக்கம் கொண்டாட வேண்டிய நாட்கள் நெருங்கி வந்து விட்டது. என் தந்தை இறந்த பிறகு என் தம்பியை கொன்று நான் திருப்தி அடைவேன். பா, எவ்வளோ கோபம்! அந்த கோபத்தினோட வெளிப்பாடு. தம்பியை கொன்று தான் இவன் திருப்தி அடைகிறான். I will be satisfied when I kill my brother, tells Esau. யாக்கோப்பை கொன்றுதான் நான் திருப்தி அடைவேன். இதை அவங்க அம்மா கேட்டுறாங்க. யாக்கோப்போட அம்மா, ஐயோ என் 2 பிள்ளைங்களும் நல்லா இருக்கணும். அம்மா அப்படி தான் நினைப்பாங்க. நான் பெற்ற பிள்ளைங்க 2 பிள்ளைங்களும் நல்லா இருக்கணுமே. இப்படி அண்ணன் தம்பி மேலே இவ்வளோ கோபமாக இருக்கானே அப்படின்னு சொல்லி யாக்கோப்பை அனுப்பி விடுகிறார். நீ வீட்டில் இருக்காதப்பா, இது நம்ம வீடு தான், இருந்தாலும் வீட்டில் இருந்தாக்க உன்னை கொன்றுவான், நீ போயிடு. யாக்கோப்பு தன் வீட்டை விட்டு வீட்டிலே நிம்மதியாக வாழ முடியவில்லை. அன்பு இல்லைங்க, அங்கே அன்பு இல்லை, அச்சம். சொந்த வீட்டிலே வாழ முடியலை. யாக்கோப்பு போகிறார். ஆனால் யாக்கோப்பு அப்படி சாதாரண ஆள் கிடையாது. யாக்கோப்பை போல நான் போராடுவேன், எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன் அப்படின்னு ஒரு பாடல் இருக்கு, அழகான பாடல். யாக்கோப்பு கடவுளோடு போராடுகிறார். ஏன் எனக்கு இந்த வேதனை? எனது குடும்பத்திலே சமாதானம் வேண்டும், எனது குடும்பத்திலே நிம்மதி வேண்டும் அப்படின்னு ஜெபிக்கிறார். இரவு முழுவதும் போராடுவதாக அதே தொடக்க நூல் 32ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். கடவுளோடு ஜெபத்தில் போராடுகிறார். அதனால தான் யாக்கோப்பை போல நான் போராடுவேன் அப்படின்னு அந்த பாடல் வரிகள் அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ கடவுள் அவருக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாரு. யாக்கோப்பு தன்னுடைய அண்ணனை சந்திப்பதற்காக வருகிறார். 33ஆம் அதிகாரத்தில் ரொம்ப பயந்து போய் வரார். அண்ணனை பார்த்தோன்னே நம்மளை கொன்றுவான். அதே மாதிரி தகவல் அவருக்கு வருகிறது யாக்கோப்புக்கு, உன் அண்ணன் 400 பேரோட வந்துக்கிட்டு இருக்கான் உன்னை பார்க்கறதுக்கு. ஏற்கனவே இவருக்கு பீதி. அண்ணன் ஒரு ஆளாவல்ல, 400 பேரோட வர்றான். இவருக்கு அப்படியே நடுங்கிருச்சு. கடவுளே, இரவு முழுவதும் உங்கள்கிட்ட ஜெபிச்சுட்டு வரேன், அண்ணன் அப்படி 400 பேரோட வரானே அப்படின்னு. எனவே அங்கே அண்ணனை எட்டி பார்க்கும் போதே கீழே முகம் குப்புற 7 முறை விழுந்து விழுந்து வணங்கி மன்னிச்சுங்க மன்னிச்சுங்க மன்னிச்சுங்கன்ட்டு யாக்கோப்பறார். அவங்க அண்ணன் எந்த பேச்சும் கேட்கல. அங்கேருந்து தம்பியை ஆற தழுவி கட்டி அணைத்து முத்தமிடுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் குடும்பத்தில் சமாதானம் வேணுமா? எத்தனை பேருக்கு சமாதானம் வேணும்? கை தூக்குங்க. என் குடும்பத்தில் சமாதானம் வேணும். பாருங்கள் எவ்வளோ பேர் தூக்குறீங்க. அன்னையன் திருத்தலத்திலே கண்ணீரோடு மன்றாடி கொண்டிருக்கிறோம். இந்த குடும்ப சமாதானம் இல்லை, குடும்பத்தில் சமாதானம் இல்லை, உறவுகள்லாம் பிரிஞ்சிருச்சு. அப்பா அம்மா இருக்கும் போதே சண்டை போடுறாங்க, அப்பா அம்மா இறந்த பிறகு அதிகமாக சண்டை. நேற்று நான் திருப்பலி முடிந்து ஜெபித்து கொண்டிருக்கின்ற பொழுது இங்கே ஒரு பெண்மணி அழுது கதறி ஜெபித்து கொண்டிருந்தார். ஆண்டவர் முன்னால் கதறி அழுகிறோம் நம்முடைய பிரச்சனைகள். அப்போ அந்த அண்ணன் தம்பியை கட்டி அணைத்து முத்தமிட்டு, தம்பி